பீஃப் தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக ஆப்ஷன் கொடுக்க வேணாம் தான் நினச்சேன். ஓ பிரியாணி. ஓகே. இப்போ கெஸ் பண்ண முடியுதா யாராக இருக்கும்னு? இல்லை, கண்டிப்பாக ஒருத்தன் உங்களுக்காக தான் குக் உஷாராவா? ஓகே, அவரே கூப்பிட்டுடலாம். ஏய் சந்தோஷா. சந்தோஷ் நாராயணன். சந்தோஷ் எனக்கு சமைச்செல்லாம் கொடுத்ததே இல்லை. ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம். அதனால தான் என்னால் கெஸ் பண்ண முடியல. இவர் ஜான் விஜய் தான் இதெல்லாம் பண்ணுவார். ஆமாம். தேங்க்ஸ் டே சந்தோஷ், தேங்க்ஸ். இப்போ நான் ஃபஸ்ட் என்ன போட்டேன்னா கீ போட்டிருக்கேன் ஃப்ளேவரிங்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் ஆட் பண்ணலாம், கொஞ்சம் சூடாகட்டும். எப்போ ப்ரோ இந்த சமைக்கலாம், இந்த சமையல் மேலே உங்களுக்கு ஆர்வம் வந்த அந்த ஃபஸ்ட்டு டைம் எப்போ ப்ரோ வந்தது? ரொம்ப வருஷமாக வந்து பேச்சுலராக தான் இருந்திருக்கேன். பார்க்கும்போது லைக் ட்ராவல் பண்ணும்போது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இல்லையா, லைக் பசினால வெளில போய் சாப்பிட முடியாமல் ஆமாம் சமைச்சு சாப்பிட வேண்டிய நிலமெல்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சது தான். ரைஸ் வந்து ஒரு கப்பு கிட்டத்தட்ட இப்போ எவ்வளோ இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகே. இதுக்கு வந்து நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு 2 ஸ்பூன் போடணும், 2 கப்பு போடணும். 2 கப். இப்போ ஒரு கப் ரைஸ் இருக்குன்னா 2 கப். ஆமாம், 2 கப் வாட்டர் போடலாம். ஐ திங்க் நம்ம எதிர்பார்த்ததோட மேலே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர்னா ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்களா? இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நிறையாவே இருக்கு. ஓகே, தாராளமாக சாப்பிடலாம். அடா அடா அடா. நீங்கள் ரஞ்சித் சாருக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது சமைச்சு கொடுத்துருக்கீங்களா? அவருக்கு தெரிய கூட தெரியாது நான் சமைச்சு கொடுப்பேன். ஓகே ஓகே. ரஞ்சிதானா நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு சார். ஓகே. உங்களுக்காக என்ன திருப்பி கொடுத்துட முடியும்னு தெரியாது நீங்கள் எனக்கு தந்ததுக்கு. பட் உண்மையாகவே என் அன்பை எல்லாத்தையும் போட்டு உங்களுக்காக நான் சமைச்சது இது. இன்னும் நிறைய அன்பு நான் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன்.